வெள்ள நிவாரணமாக ₹1 ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உதவி செய்தாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் விதமாக நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின்படி அமைச்சர்கள், உயர் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் பயனாளிகளிடம் கலந்துரையாடி நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் சேவைகளை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை அரசு முன்னெடுக்க உள்ளது. இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் பயனாளிகளிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அரசு நலத்திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கள் அடிப்படையில தொகை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். போய் எடுக்கிறீங்களா, நேரம் போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? புதுமை பெண் திட்டம் குறித்து கல்லூரி மாணவி ஒருவரிடமும் முதலமைச்சர் கலந்துரையாடினார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் முதலமைச்சர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமையா? சரி, ரைட்டு. மாசம் ₹1000 கரெக்டா வருதாமா? பேங்க்கு வந்துருதா? சரி. அது படிப்பு செலவுக்கு பண்றீங்களா அல்லது சேமிச்சு வைக்கிறீங்களா? அதை இல்ல சார், படிப்புக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்மையில் சென்னைக்கு வந்த பிரதமர் மோடி மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான பொய்யை சொல்லிவிட்டு சென்றிருப்பதாக விமர்சித்தார். வெள்ள நிவாரணமாக ₹1 ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உதவி செய்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்ட மக்களுக்கு மாநில அரசே ₹3406 கோடி செலவிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கும் நிலையில் நாங்கள் நலமா இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் நலத்திட்டங்கள் நின்று போய்விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டதாகவும் பதிவிட்டுள்ளார். சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் உயர்ந்துவிட்டதாகவும் விலைவாசி விண்ணை தொட்டுள்ளதாகவும் சாடியுள்ளார். எங்கு காணினும் போதைப் பொருள் புழக்கம் என்ற அவலநிலைக்கு தமிழ்நாடு ஆளாகிவிட்டதாகவும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இப்படி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் டிஆர்பி ராஜா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று இபிஎஸ்க்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, குடியுரிமை சட்டம், வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு, கொடநாடு விவகாரம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி டிஆர்பி ராஜா விமர்சித்துள்ளார். அதிமுகவின் இருண்ட ஆட்சியிலிருந்து விடுபட்டு விடியலாட்சி கண்ட தமிழ்நாட்டு மக்கள் இன்றும் என்றும் நலமாகவே இருப்பார்கள் என்றும் டிஆர்பி ராஜா பதிவிட்டுள்ளார்.